இப்போ நான் ஏர்ன் பண்ணியிருக்கிற என்னோட ட்ரோன் காயின்ஸை நான் என்னோட ஃபோசட் பேக்கே விட்ரோல் எடுக்கிறேன் பாருங்கள் லைவாகவே. இப்போ எனக்கு இந்த அளவு ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஃபோசட் சைட் தான். இந்த சைட்டில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இதில் வித்ட்ரோ டைமை பார்த்தீங்கன்னா தெரியும், 0.1 செகண்ட்லேயே நமக்கு ரிசீவ் ஆகிரும். ஜஸ்ட் சைன் அப் பண்ணிவிட்டு காயின்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு வித்ட்ரோ பண்ணிங்கன்னா சரி. நோ மினிமம் வித்ட்ரோல் லிமிட். நீங்கள் எந்த அளவு காயின்ஸ் இருந்தாலுமே வித்ட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இதில் சைன் அப் பண்ணுவோம். சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதில் இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கேப்சாவை க்ளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எனக்கு பிரிட்ஜஸ் கேட்டிருக்கு, பிரிட்ஜஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கேட்குதோ அதை கொடுத்து கேப்சாவை க்ளியர் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளியர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதும் நமக்கு நம்மளோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் 0வாக இருக்குது. நான் இப்போ இதில் லைவாகவே ஏர்ன் பண்ணி லைவாகவே விட்ரோல் எடுத்து காட்ட போகிறேன். எப்படின்றத பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் ஏர்ன் பண்ணுற வழிகள் இங்கே இருக்குது. கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், அதோட நிறைய ஃபோசட்ஸுமே இருக்குது. எல்லாமே கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஏர்னிங் ஆப்ஷன்ஸ். இதில் குவெஸ் இருக்குது, ரெஃபரல் கண்டெஸ்ட் இருக்குது, நமக்கு ஃபோசட் இருக்குது, ஷார்ட்லிங் இருக்குது, அதே மாதிரி ஒட்டோ ஃபோசட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் நான் இப்போ ஃபோசட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபோசட்டை கிளைம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொட் கிளியர் பண்ணி சொல்ல கேட்பாங்க. மேலே இருக்க 5, 1, 10 அதுக்குரிய ஆன்சரை கீழேருந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியான ஆர்டரில். 5னா 9லேருந்து 4 டிடெக்ட் ஆகுனா 5. அதே மாதிரி 1, 3 - 2 1, 2 + 8 10. இதை கொடுத்துட்டு கேப்சாவை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டைஸ் கேட்குறாங்க, இந்த ஸ்டேர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நமக்கு கேப்சா கிளியர் பண்ணதும் கிளைம் நவுன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். கிளைம் நவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 காயின்ஸ் தராங்க. இதே மாதிரி இந்த கிளைம் உங்களுக்கு அன்லிமிட்டட். டெய்லி நீங்கள் கண்டினியூவஸாக கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. ஸோ நான் இதில் ஒரு 2-3 ஃபோசட் கிளைம் பண்ணிக்கொள்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லியுமே அன்லிமிட்டடாக கிளைம் பண்ணிக்கொள்ளலாம், ஃப்ரீயாகவே விட்ரோலும் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக விட்ரோல் தருவாங்க. கிளைம் நவை கொடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இதே மாதிரி தான் ஃபோசட் கிளைம் பண்ணுறோம். ஃபோசட் கிளைம் பண்ணுறது ஒவ்வொரு தரமும் வேறு கேப்சா கிளியர் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது விட்ரோ கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் விட்ரோ இருக்குது. சி வாலெட்டில் தான் பிபியும் ஷிபா இனும் இருக்குது. வேணும்னா நீங்கள் சி வாலெட் ஆப்பை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து விட்ரோ எடுக்கலாம். மற்றது ஃபோசட் பேக்கு இருக்குது. இப்போ நான் ஃபோசட் பேக்கு தான் விட்ரோ எடுக்க போகிறேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃபோசட் பே இருக்குன்னு நம்புகிறேன். ஃபோசட் பே இல்லாதவங்க ஃபோசட் பே அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லிங்கை கீழே தாரேன். இப்போ இதில் நான் ஃபோசட் பேக்கு ட்ரோன் விட்ரோ எடுக்க போகிறேன். ஸோ ட்ரோனை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு என்னோடய ஃபோசட் பே இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஃபோசட் பே இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு விட்ரோ கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனக்கு விட்ரோல் சென்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. நான் இப்போ என்னோடய ஃபோசட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி லைவாகவே செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ரிசீவ் ஆகிருக்காண்டு. ஸோ இதுக்கு நம்ம ஃபோசட் பே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இதை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டுருக்கேன் டைம் போகிறதால. ஸோ என்னோடய ஃபோசட் பே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன்டா இன்றைக்கு எனக்கு ஒரு விட்ரோல் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 பே அவுட்ஸ். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தேன்னா கிரிப்டோ ஏர்ன்ஸ்லேருந்து எனக்கு இந்தளவு ட்ரோன் கிடச்சிருக்கு. வெறும் 2 கிளிக்கில் இந்தளவு ட்ரோன் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நாம் இதில் ஏர்னிங் ஆப்ஷனில் குயிஸ் இருக்குது. நம்ம இதில் சில கிரிப்டோ குயிஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணால் நம்ம காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணேன்டா பாருங்கள். ஸோ இதில் நமக்கு டெய்லி 35 கொஸ்டின்ஸ் தருவாங்க. 35ம் ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். இங்கே ஐசிஓண்டா என்னன்னு கேட்குறாங்க. இது இனிஷியல் பாயிண்ட் ஆஃபரிங்கிறது தான் ஐசிஓ. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளைம்ன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். உங்களுக்கு 2,30,000 காயின்ஸ் ரிசீவ் ஆகும். இதில் விச் ஆஃப் திஸ் இஸ் நாட் அ ரியல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். உங்களுக்கு தெரியும் கிரிப்டோன்றது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லை. ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க.
இதே மாதிரி அடுத்தது கோல்டு, டிஜிட்டல் கோல்டுன்னா என்ன, நம்ம பிட்காயினை தான் சொல்கிறது. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துருக்கு, வாட் இஸ் த ப்ரைமரி யூஸ் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த் கேர்? ஹெல்த் கேரில் ஏஐ என்ன செய்யுதுன்னா டிசீஸ் ப்ரெடிக்ஷன் அண்ட் டயக்னோஸ் தான் செய்யுது, எமோஷனல் சப்போர்ட் தராது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸை கட்டாயம் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒன்று தந்திருப்பாங்க பாருங்கள். இந்த அச்சீவ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் என்ன செஞ்சால் நமக்கு கிடைக்கும்னு பாருங்கள். இதில் 25 ஃபோசட் கிளைம் பண்ணால் உங்களுக்கு 8 lakh காயின்ஸ் தராங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது 50 ஃபோசட் கிளைம் பண்ணால் இதில் காட்டியிருக்கிற அளவு கோயின் தராங்க. அடுத்ததாக நமக்கு இங்கே 1 ஷோர்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணாலே எந்த அளவுக்கு தராங்கன்னு சொல்ல பாருங்கள். இதெல்லாம் நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸில் கிடைக்கிறது. அதே மாதிரி அடுத்தது ஷோர்ட் லிங்க்ஸ் இருக்குது, ஃபோசட்ஸ் இருக்குது. ஃபோசட்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இவ்வளோ கோயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஃபோசட்டில். அடுத்த ஃபோசட்டில் நமக்கு அன்லிமிட்டடாக 1 மினிட்ஸ் கூட இல்லை, அதில் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 1 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இந்த அளவு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு டெய்லி எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு $15 மேலே ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். டெய்லியுமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இவ்வளோ டாஸ்க்கை நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஸோ இது அடுத்த ஃபோசட் நம்ம ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கோம், இதுவும் தெரியும் உங்களுக்கு. அடுத்தா நம்ம ஷோர்ட் லிங்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். இதில் ஷோர்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷோர்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோர்ட் லிங்க் நிறைய பேருக்கு 60 ஷோர்ட் லிங்க் இருக்குது. இதில் இந்த அளவுக்கு காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் 60 கம்ப்ளீட் பண்ணால். இதில் ஒரு ஷோர்ட் லிங்க்கு 8 lakh காயின்ஸ் தராங்க, 80 lakhs காயின்ஸ் தராங்க. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய ஃபோசட் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நாம் ஷோர்ட் லிங்க் எப்படி கிளியர் பண்ணுறேன்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாலே சரி, வெறும் கேப்சாவை கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை நெக்ஸ்ட் பண்ணிட்டு போனாலே நமக்கு இந்த ஷோர்ட் லிங்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஷோர்ட் லிங்க் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு அவங்க சொன்ன ரிவார்ட்ஸை தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 80 lakhs காயின்ஸ் எனக்கு கிடச்சிட்டு டோட்டலாக இந்த அளவுக்கு காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை இப்போ விட்ரோல் எடுத்து காட்டுறேன், திரும்பவும் உங்களுக்கு லைவாகவே விட்ரோல் எடுத்து காட்டுறேன். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 லைன்ஸை கிளிக் பண்ணி விட்ரோ கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். விட்ரோ கிளிக் பண்ணிவிட்டு நான் விட்ரோ பண்ணக்கூடிய கோயின் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாமல் நம்ம விட்ரோ கொடுத்தா வராது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற கோயின் எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் விட்ரோவில் கிடைக்கும். ஸோ விட்ரோ கொடுத்தேன், இங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ ட்ரோனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்தளவு ட்ரோன் எனக்கு ரிசீவ் ஆக போகுது, விட்ரோன்னு கொடுத்துக்கொள்கிறேன். நான் இந்த வீடியோவுக்காக க்ரியேட் பண்ணும்போது இப்போவே நான் 1 ட்ரோன் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம்.